ஒரு காடாவே பார்க்குறாங்க தம்பி பர்தீப் நர்வால. நீ இந்த மாரிலாம் பர்தீப் நர்வால சொல்லிட்டு தான் மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. அந்த காட தானே கொஞ்ச நாள் பெஞ்ச்ல உட்கார வச்சிருந்தாங்க. சும்மா இன்ஜூரிஸ் ஆயிருக்கும். தலைவா கொஞ்ச நேரம் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. தப்பு இல்லையே. தப்பு இல்ல. சச்சின் ஃபார்ம் டெண்டுல்கர் போயிருச்சு. அதனால உட்கார வச்சாங்க. அதனால தான் தப்பு இல்ல. டேய் நான் திரும்ப சொல்றேன். லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன்டா தம்பி. இருக்கிற வரைக்கும் டீமுக்கும் பெருமை, அவங்க எல்லாருக்கும் பெருமை. பெருமையா வச்சு என்ன எருமையா மேய்க்க முடியும்? டைட்டில் வேணும். இவ்வளவு வாங்கி கொடுத்துட்டு ஒரே ஒரு கப்பு வாங்கிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாருங்க அவன். பவன் ஷெராவத்தை நான் பாராட்டி பேசுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பவன் ஷெராவத்தால சிங்கிள் ஹேண்டடா ஒரு டீமை வந்து வின் பண்ண வைக்க முடியும். ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் தனியா நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். பவன் ஷெராவத் எப்பவுமே லெஜண்ட் தான். அர்ஜுனா அவார்டு அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அந்த இந்தியன் டீமோட கேப்டனாவும் இருக்காரு. ஸோ பவன் ஷெராவத் தான். சூப்பரா தம்பி. லெஜண்ட் சொல்லி அழகா முடிச்சுட்டேன். ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு வந்து விராட் கோலி உலகமே கொண்டாடிட்டு இருக்கலாம். பட் விராட் கோலிக்கு முன்னாடி அப்பா இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர். ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்க பவன் ஷெராவத் சொன்னாலும் பர்தீப் நர்வால் இஸ் எ காட். அவ்வளவுதான்.